மீண்டும் ஒரு பொழுதிலே உங்களை டான் டிவியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் இந்த வருடம் நடக்கப் போகின்ற புலமை பரீட்சையில் இந்த டான் டிவி கல்வி குழுமத்தினால் நடத்தப்படுகின்ற இந்த வகுப்பின் மூலமாக உச்ச பெறுபேறுகள் எடுப்பீங்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு ஆசிரியர்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு இன்றைய அந்த புலமை சிகரம் என்ற ஒரு செயலட்டையை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய செயலட்டையாக 19வது செயலட்டையை பார்ப்போம். 19வது செயலட்டையில் ஒரு எண் சட்டம் ஒன்று தரப்பட்டுள்ளது. பார்த்தா தெரியும். எண் சட்டத்தில் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் வினாக்கள் கேட்கப்படுகின்றது. இந்த எண் சட்டம் என்பது எண்கள் தொடர்பான எண்பெருமானம் என்ற ஒரு முதலாவது அலகுடன் தொடர்பட்ட வினாவாக காணப்படுகின்றது. இங்கே பார்ப்போம். நாங்கள் இந்த எண் சட்டத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ள எண்களுடன் ஒன்றை கூட்டினால் கிடைக்கும் எண்ணை சொற்களில் எழுதுக. இதுதான் கேள்வி. அதாவது இங்கே வகை குறிக்கப்பட்டுள்ள எண்கள் ஒன்றுக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள் என்று காணப்படுகின்றது. ஒன்றுக்கள்ல 1 2 3 4 5 6 7 8 9 9ம், பத்துக்கள்ல 1 2 3 4 5 6 7 8 9 அங்கேயும் 9 கிடக்கு. நூறுக்கள்ல 3, ஆயிரங்கள்ல 3. அப்ப கேளுங்க, இந்த எண் சட்டத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ள எண்ணுடன் வகை குறிக்கப்பட்ட 3399 அதுதான் வகை குறிக்கப்பட்ட எண்ணுடன் ஒன்றை கூட்டினால், இதோடு ஒன்றை கூட்டட்டான், ஒன்றை கூட்டினால் கிடைக்கும் எண். அப்போ ஒன்றை கூட்டினால் 9 1 10க்கு 0 எழுதி 1 மிச்சம், 9 1 10க்கு 0 எழுதி 1 மிச்சம், 3 1 4 3. அப்போ 3400. இப்போ 3400 என்பது என்னென்று சொற்களில் எழுதல். சொற்களில் எழுதக்குள்ள கவனிக்கப்பட வேண்டியது என்னென்றால் பேச்சு வழக்கில் எழுதக்கூடாது. நாங்கள் இதை வாசிக்கிறேன்டா 3399 சொல்லுவோம், அல்லது 3400 என்று சொல்லுவோம். 3400 பேச்சு வழக்கில் 3400. அப்போ 3000 இங்கே நாங்கள் தீனா எழுத வேண்டிய தேவை. 3000. அப்போ இங்கே தீ என்றது எழுதக்கூடாது, 3000 என்று எழுதணும். 3000 நாங்கள் பேச்சு வழக்கில் நாங்கள் எழுதக்கூடாது, சொற்களில் எழுத்து வழக்கில் எழுத வேணும். எழுத்து வழக்கில் எழுதுகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு எழுத வேணும் என்றால் 3000 என்று எழுதணும். 3000 என்று எழுதக்கூடாது. 3400 என்று எழுதணும். அப்போ 3400 என்றதை நாங்கள் எழுதினா சரி. என்னடா இப்போ நான் உண்மையாக இதில் வந்தது 3399. அவன் கேட்குறான் என்னண்டா, இந்த எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் வரும் எண்ணை சொற்களில் எழுதுகண்டா 3400 என்று எழுதினா சரி. அடுத்த வினா பார்ப்போம். இங்கு காட்டப்பட்டுள்ள உருவில் 0.7 என்ன 0.7 நிறம் தீட்ட வேண்டும் எனின் மேலும் எத்தனை கட்டங்கள் நிறம் தீட்டப்பட வேண்டும்? அதாவது இங்க பாத்தீங்கன்னா 2 4 6 8 10 10 கட்டங்கள் காணப்படுகின்றது. இங்கே 10 கட்டங்கள் காணப்படுகிறது. இந்த 10 கட்டங்களில் ஒன்றுதான் நிறம் தீட்டப்பட்டுள்ளது. அப்போ கேள்வி என்னென்றால், இங்கு காட்டப்பட்டுள்ள உருவில்
0.7 நிறம் தீட்ட வேண்டுமெனில் மேலும் எத்தனை கட்டங்கள் நிறம் தீட்டப்பட வேண்டும்? அதாவது 0.7 என்றது பின்னங்கள் தொடர்பானதும் தசம எண் தொடர்பானதுமான விடயமாகும். பின்னம் என்று சொல்லுகின்ற பொழுது கடந்த வகுப்பில் நான் சொல்லியிருந்தேன். பின்னம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே 2 இலக்கங்கள் காணப்படும். பகுதி எண் தொகுதி எண் என்றும், இது தொகுதி எண் என்றும், இது பகுதி எண் என்றும் கடந்த வகுப்பில் நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பகுதி எண் தொகுதி எண். இந்த பகுதி எண் என்பது கீழே இருக்கும் என்றும், தொகுதி எண் தொப்பி மேலே இருக்கும் என்றதையும் நான் ஞாபகப்படுத்துறதுக்காக கூறியிருந்தேன். அப்போ அந்த வகையில் தான் இங்கே 0.7 என்பது உங்களுக்கு தெரியும். 0.1 என்பது 10 0.2 என்பது 10 0.3 என்பது 10 ஆகவே இங்கே 0.7 என்பது 0.7 என்பது 10 அப்போ இப்போ விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். இங்கு காட்டப்பட்டுள்ள ஒரு வில் 0.7 அதாவது 10 நிறம் தீட்டப்பட வேண்டுமெனின் மேலும் எத்தனை கட்டங்கள் நிறம் தீட்டப்பட வேண்டும்? அப்போ இதில் 7 கட்டங்கள் நிறம் தீட்டப்படும். ஒன்று தீட்டி இருக்கு ஏற்கனவே. அப்போ இந்த பகுதி 1 3 4 5 6 7 இந்த இவ்வளோ பகுதிகளில் நிறம் தீட்டப்படணும். அப்போ எல்லாமாக 1 2 3 4 5 6 7 பகுதிகள் நிறம் தீட்டப்பட வேணும் என்றால் ஏற்கனவே 1 நிறம் தீட்டிருக்கு. அப்போ நான் இப்போ நிறம் தீட்டினது ஒரு பகுதி 2 3 4 5 6 பகுதிகள். இப்போ கேள்வி என்னென்னா இங்கு காட்டப்பட்டுள்ள உருவில் 0.7 அதாவது 10 நிறம் தீட்டப்பட வேண்டும் எனின் மேலும் எத்தனை கட்டங்கள் நிறம் தீட்டப்பட வேண்டும்? அப்போ நான் தீட்டினது எத்தனை? 6. அப்போ நீங்கள் இதில் 6 கட்டங்கள் என்று போட்டால் சரி. 6 அல்லது 6 கட்டங்கள். கட்டங்களை சரியாக எழுதுங்க அல்லது எழுத வேண்டாம். கட்டங்கள் என்று எழுதலாம். நீங்கள் கட்டங்களில் எழுத்து பிழை விட்டீங்கள் என்றால் தரப்பட்டுள்ள விடை பிழையாக இருக்கும். ஆகவே 6 என்று போட்டாலும் சரி, 6 கட்டங்கள் என்று எழுதினாலும் சரி, தனியாகவே 6 என்று எழுதினாலும் சரி, 6 என்று எழுதினாலும் சரி, எல்லாம் 6 கட்டங்கள் என்று எழுதினாலும் சரி. நாங்கள் சொற்களில் எழுதுகின்ற பொழுது என்ன செய்வோம் என்றால் எழுத்துப்பிழை விட்டோம் என்றால் நாங்கள் எழுதப்பட்ட விடை சரியாக இருந்தாலும் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. மிக கவனமாக இருக்கணும். ஸ்காலர்ஷிப் வந்து போட்டி பரீட்சை. அதாவது ஒரு மனுஷன் பிறந்து இலங்கை கல்வி வரலாற்றிலும் ஒரு மனுஷனுடைய கல்வி வரலாற்றில் முதலாவது நடக்கின்ற போட்டி பரீட்சை. அப்போ போட்டி பரீட்சையில் எவ்வளவு கூட தவறு இல்லாமல் நாங்கள் சரியாக எழுதுகிறோமோ அப்போ தான் புள்ளிகள் வழங்கப்படும். எழுத்துப்பிழை என்பது புலமை பரீட்சையில் காணப்பட்டால் புள்ளிகள் இல்லாமலே போயிடும். அப்போ மிக கவனமாக இருக்கணும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இங்குள்ள தரவை பார்ப்போம். இங்குள்ள தரவை அடிப்படையாக கொண்டு என்ன தரவு காணப்படுகின்றது? ஏ என்பது ஒரு சதுரத்தில மையத்தில் நடுவில் காணப்படுகின்றது. பிசிடி என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில எழுத்துக்கள் அப்படியே சுற்றி வர காணப்படுகின்றது. ஏ என்பதுக்கு வானா என்று மேலே போட்டுக்கிட்டாங்க. வானாண்டா என்ன கருத்து? வானா என்று சொல்லப்படுகின்றது வடக்கு என்பதை குறிக்கும். வடக்கு என்பதை குறிக்கின்றது தான் இந்த வ என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. வடக்கு என்பது அப்போ ஏதோ திசைகள் தொடர்பாக கேட்கப்பட்ட வினா இது. திசை தொடர்பான. அப்போ திசைகளில் நாங்கள் என்ன பார்க்கணும் என்றால் திசைகளில் பார்க்க வேண்டியது பிரதான திசை. பிரதான திசை பார்க்கணும். பிரதான திசைகள் 4 இருக்கு. வடக்கு, கிழக்கு,
தெற்கு மேற்கு என்று சொல்லப்படுகின்ற பிரதான திசைகள் 4. இதை நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் வந்த கிளி தென்னைக்கு மேலே என்று சொல்லலாம். நினைவுபடுத்துவதற்காக வந்த கிளி தென்னைக்கு மேலே, அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. உபதிசைகள் என்று பார்க்க போனால் இது வடகிழக்கு, இது தென் கிழக்கு, இது தென் மேற்கு, இது வடமேற்கு. உபதிசைகள் பிரதான திசைகள். திசைகள் பிரதான திசைகள் 4: வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அதாவது வந்த கிளி தென்னைக்கு மேலே என்று சொல்லலாம். வந்த கிளி தென்னைக்கு மேலே, இல்லை வந்த கிளவி தென்னைக்கு மேலே என்று போட்டாலும் சரி, உங்களுக்கு நினைவுபடுத்தினா சரி. அதாவது பிரதான திசைகள் 4: வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்போ வந்த கிளி தென்னைக்கு மேலே என்பது ஞாபகமாக இருக்கும். அதே போல இந்த உபதிசைகள் என்று சொல்லப்படுகின்றது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் உள்ளது வடகிழக்கென்றும், தெற்குக்கும் கிழக்குக்கும் உள்ளது தென்கிழக்கென்றும், தெற்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ளது தென்மேற்கென்றும், வடக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ளது வடமேற்கு என்றும் பிரதான திசைகள் உபதிசைகள் என்று 4. ஆகவே எல்லாம் திசைகள் 8 திசைகள் காணப்படுகின்றது. 8 திசைகளை அடிப்படையாக கொண்டு இந்த இதுக்கு பதிலாக ஈசான மூலை, அக்கினி மூலை, இதுக்கு பதிலாக நாங்கள் சொல்லுவோமானால் ஈசான மூலை, அக்கினி மூலை, நிருத்த மூலை, வாயு மூலை என்று நாங்கள் இந்த உபதிசைகளுடைய மறுபெயராக காணப்படலாம். ஈசான மூலை, அக்கினி மூலை, நிறுத்த மூலை, வாயு மூலை. அப்போ இது சாத்திரங்கள் பார்க்கக்குள்ள சொல்லுவாங்க, வீட்டில் அக்கினி மூலையில் குசினி இருக்கணும். அப்போ அந்த 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 சொற்கள் அங்கே எங்களுடைய சாத்திரங்களில் காணப்படுகின்ற இது பரீட்சையில் கூட வரலாம். ஏனென்றால் சிலபஸில் இருக்குது ஈசான மூலை, அக்கினி மூலை, நிறுத்த மூலை, வாயு மூலை. அப்போ இதுக்கு நாங்கள் சொல்லப்படுது. இதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஈ ஆ நீ வா என்று சொல்லப்படுகின்றது. ஈ அடிக்க நீ வா, இதை என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக நாங்கள் ஈ அடிக்க நீ வா என்று சொல்லலாம். ஈ அடிக்க நீ வா. ஈசான மூலை, அக்கினி மூலை, நிறுத்த மூலை, வாயு மூலை என்று சொல்லப்படுகின்ற இந்த 4ஐயும் ஞாபகப்படுத்துறதுக்காக ஈ அடிக்க நீ வா என்று சொன்னால் நாங்கள் இந்த ஒரு ஓர்டர், ஒரு ஒழுங்குமுறை தெரியும் எங்களுக்கு. அப்போ வந்த கிளி தென்னைக்கு மேலே, ஈ அடிக்க நீ வா என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் இந்த திசைகள் பிரதான திசைகள் உபதிசைகள் என்று பார்த்துனாங்க. அப்போ இது அந்த திசைகளோடு தான் தொடர்பட்டது. அதே போல் திசைகளில் நாங்கள் பார்க்க போகிறோம்னா வலம் சுழி, வலது பக்கம், இடது பக்கம் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வலது பக்கம், இடது பக்கம். அதாவது இப்படிப்பட்ட கேள்வி வரையில் ஒரு 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 பிள்ளைன்ற படத்தை போட்டுட்டு வலது கையில் பூவையும் இடது கையில் புத்தகத்தையும் தந்துட்டு வினா கேட்கப்படும். நீங்கள் முதலாம் ஆண்டு புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. இவருடைய இடது கையில் காணப்படுவது எது, இவருடைய வலது கையில் காணப்படுவது எது. அப்போ இந்த முதலாம் ஆண்டு எண்ணக்கரு உங்களுடைய புலமை பரீட்சை வரை நகர்ந்து செல்கின்றது, இடது வலது என்று. அதே போல இடம் சுழி வலம் சுழி என்று இன்னொரு பகுதியும் காணப்படுது. இடம் சுழியாக திரும்புதல், வலம் சுழியாக திரும்புதல். இப்போ மணிக்கூட்டு திசையை பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு சுவரில் உள்ள மணிக்கூட்டை பாருங்கள், டிக் 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 என்று அப்படியே சுற்றி கொண்டு போகும். வலம் சுழியாக சுற்றி கொண்டு போகும்.
மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசையை பார்த்தீங்கன்னா அதுக்கு இடம் சுழி என்று சொல்வார்கள். அப்போ பலம் சுழி இடம் சுழி என்று ரெண்டு. அப்போ திசைகள், பிரதான திசைகள், உபதிசைகள், அக்கினி மூலை என்று சொல்லப்படுகின்ற மறுபெயர் கொண்ட ஈயடிக்க நீவா என்று சொல்லப்படுகின்ற ஈசான மூலை, அக்கினி மூலை, நிறுத்த மூலை, வாயு மூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வாயு மூலைகள். அடுத்தது இடது பக்கம், வலது பக்கம், இடஞ்சுழி, வலம் சுழி என்று சொல்லப்படுகின்ற இவ்வளவு எண்ணக்கருக்களை நீங்கள் புலமை பரீட்சை சிந்தனையோடு திசைகள் என்ற ஒரு அலகில் பார்க்கப்பட வேண்டும். திசைகள் என்ற அலகில் பார்க்கப்பட வேண்டும். அப்போ அந்த வகையில் தான் இந்த வினாவுக்கு நான் பெறுகின்றேன். இங்குள்ள தரவை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. சியிலிருந்து இஞ்சட சியிலிருந்து டி எந்த திசையில் உள்ளது? சியிலிருந்து டி எந்த திசையில் உள்ளது? அப்போ இங்கே ரெண்டு நான் பிரதான திசை உபதிசை என்று சொன்னான், ஞாபகம் இருக்கு பண்ணிக்கிறேன், உபதிசைகள். அப்போ இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ இது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையே உள்ளது வடகிழக்கு என்று சொன்னான். தெற்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ளது தென்மேற்கு என்று சொன்னான். அப்போ நீங்கள் எந்த விடையை போட போறீங்கள்? வடகிழக்கு போட போறீங்களா அல்லது தென்மேற்கு போட போறீங்களா? ஒரு சிக்கல் ஒன்று வரும். எந்த விடையை போடுறதுன்ட்டு சரியாக போடலாம். என்ன இதண்டா இந்த வடமேற்கண்ணும் இருக்குது சீல. அப்போ இருந்து என்ற ஒரு இது வேறு. இருந்து எங்கிருந்து என்றால் சீல இருந்து. அப்போ சீல இருந்தால் பார்க்கணும். நாங்கள் சீல இருந்து இந்த டியை பார்க்கணுமே தவிர டியில இருந்து சியை பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தா பிள்ளை, இப்படி பார்த்தா பிள்ளை. என்ன எங்க இருந்து பார்க்கணும்டா எந்த திசை குறிக்கப்பட்டுள்ளதோ அந்த திசையிலிருந்து தான் கேட்கணும். சியில் இருந்து டி, அதாவது சியில இருந்து தான் பார்க்கணும். சியில் இருந்து டி என்றா நாங்கள் சியில இருந்து பார்த்தோம்டா டி. அப்போ உங்களுக்கு தெரியும் இது வடகிழக்கு. ஆகவே இங்கே நீங்கள் வடகிழக்கு என்று எழுதினா சரி. வடகிழக்கு என்று எழுதினா சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. ஏ என்பவர் இங்க இருக்கிறார். என்ன ஏ என்பவர் ஒரு முறை வலம் சுழியாக, அப்ப நான் ஏற்கனவே சொன்னான் வலம் சுழி இடம் சுழி என்று ரெண்டு சுழிகள் காணப்படுகின்றது. வலம் சுழி, அப்ப வலம் சுழி என்றது இந்த சுழி, இதுதான் வலம் சுழி என்று சொல்வார்கள். வலம் சுழி என்பது இந்த சுழி, இது வலம் சுழி. இடம் சுழி என்பது இது. அப்ப இது வலம் சுழி, இது இடம் சுழி. மணிக்கூடு ஓடுகின்ற திசை, மணிக்கூடு ஓடுகின்ற திசைனா இப்படி மணிக்கூடு இருந்து இப்படி 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 ஓடிக்கொண்டு, அப்ப இது வலம் சுழி. அதுக்கு மணிக்கூடு ஓடுகின்ற திசைக்கு எதிர் திசை, அது இடம் சுழி என்று சொல்றார். அப்ப ஏ என்பவர் ஒரு முறை வலம் சுழியாக, இதுல இருந்து கொண்டு இதை பார்த்தோம்னா நிற்கிறார். இப்ப ஒரு முறை வலம் சுழியாக திரும்பினால், அப்படி இந்த திசையில திரும்பினால் முதலில் தெரியும் ஆங்கில எழுத்து எது? அப்ப அங்க டி என்பது பொருத்தமான விடை. அதாவது ஏ என்பவர் இந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வலம் சுழியாக திரும்புகின்ற பொழுது முதலில் தெரிவது டி, பிறகு இங்க இ கிடக்கு, இங்க சி கிடக்கு, இங்க பி கிடக்கு. அப்ப நீங்கள் வலம் சுழி இடம் சுழி வடிவாக தெரியாவிட்டால் சிலோல பி என்று போடுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. இந்த திசைகள் அதாவது சுழிகள் என்பது வலம் சுழி இடம் சுழி என்பது முக்கியமாக தெரியப்பட வேணும். அப்ப திசைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் கவனத்தில் செலுத்தப்பட வேண்டியது பிரதான திசை, உபதிசைகள், மூலைகள், அடுத்தது இடது பக்கம் வலது பக்கம், பலம் சுழி இடம் சுழி என்று சொல்லப்படுகின்ற இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கள் என்றால் இது சரி. அடுத்த வினாவை பார்ப்போம்.
ஏபி ஆகிய இரண்டு இரும்பு குண்டுகள், அப்போ ஏயும் பியும் இரும்பு குண்டுகள் ஆகும். ஏயும் பி என்பது இரும்பு குண்டுகள். ஏ குண்டில் இருந்து எத்தனை பி குண்டுகளை உருவாக்க முடியும்? சேதாரங்கள் இல்லாமல் உருவாக்கப்பட்டதாகும். அதாவது ஒன்றை உடைக்கக்குள்ள தூளுகளாக போகும், அல்லது உருக்கி வாக்கக்குள்ள அந்த உருக்கி அந்த சேதாரம் என்று சொல்லலாம். அப்போ சேதாரம் இல்லாமல் அவ்வளவு, அதாவது இந்த 2 கிலோ இருக்கு, 2000 கிராம், இந்த 2 கிலோ குண்டுகளையும் 50 கிராம் குண்டுகளாக மாற்றுகின்ற பொழுது சேதாரம் இல்லாமல் எத்தனை குண்டுகள் உருவாக்க முடியும்? அதுதான் கேள்வி. சேதாரம் இல்லாமல் என்று சொல்லப்படுகின்ற சொற்பதம் அதுக்கு தான் வந்தது. என்ன, அல்லது உருக்கைக்குள்ள தத்துவ ரீதியாக அல்லது ஒரு ஆய்வியல் ரீதியாக யோசித்தால் 1 கிலோவை நாங்கள் உருக்கைக்குள்ள திருப்பி 1 கிலோ எடுக்கலாது. அதிலிருந்து ஆவியாக போகும், கழிவுகள் போகும். அப்படி 2 கிலோ திருப்பி மிக குறைவாக இருக்கும். நீங்கள் நகைக்கடையில் போய் ஒரு பவுன் நகையை உருக்கி போட்டு திருப்பி அதில் நகை செய்யுங்கொண்டா அவன் 1 பவுனில் செய்ய இயலாது, குறையத்தான் செய்யலாம்னு சொல்லுவான். ஏனென்றால் சேதாரம் போடும் என்று சொல்லிடுவான். சேதாரம் என்றால் கழிவுகள் இல்லாமல் போகிறது, அதிலிருந்து இல்லாமல் போகிறது. அப்போ அதே போல தான் இந்த இரும்பு குண்டொன்றை நாங்கள் உருவாக்கியக்குள்ள அவ்வாறு, அதனால அந்த சொற்பதம் சேர்க்கப்பட்டது சேதாரம் இல்லாமல். அப்போ கேள்வியை பாருங்க, ஏபி ஆகிய இரண்டும் இரும்பு குண்டுகள் ஆகும். ஏ குண்டிலிருந்து பி குண்டு எத்தனை உருவாக்க முடியும்? அப்போ உங்களுக்கு தெரியும், இது நிறை தொடர்பான அலகு. நிறை தொடர்பான அலகு, நிறைகள் என்று சொல்லப்படுகின்றது. தரம் 5, 3, 4, 5 காணப்படுகின்ற ஒரு முக்கியமான அலகு. இதில் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் புலமை பரீட்சையில் ஏதோ ஒரு கேள்வி நிறை தொடர்பான இதில் வரும். அப்போ இந்த நிறை தொடர்பான இதில் அதை விளங்கப்படுத்துவோமாக இருந்தால், நிறை தொடர்பாக நாங்கள் விளங்கப்படுத்துவோம் என்றால், இங்கே நியம அலகுகளாக காணப்படுகின்ற கிராம் என்பது காணப்படும். கிராம், கிராம். அடுத்தது கிலோகிராம் காணப்படும். அடுத்த கிலோகிராம். இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு இந்த புலமை பரீட்சையில் பாடத்தில் காணப்படுகின்ற நிறை தொடர்பான அலகுகள். நாங்கள் இதை எழுதக்குள்ள கிராம் என்று எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். அதே போல கிலோகிராம் என்று எழுதலாம். கிலோ பேருந்து இக்கன்னா போடக்கூடாது, கிலோகிராம். கிலோகிராம் என்று நாங்கள் ஆங்கில குறியீடுகளையும் எழுதலாம், தமிழ் எழுத்துக்களின் மூலமாக எழுதலாம். தமிழ் எழுத்துக்கள் எழுதக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆங்கில குறியீட்டில் காணப்படுகின்ற பொழுது நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது. கேபிட்டல் லெட்டர்ஸ் ஜி என்பதை இப்படியும், கிலோகிராம் என்பதை இப்படியும் எழுதக்கூடாது. மிக கவனமாக இருங்க, எழுதக்கூடாது. எந்த ஒரு நியம அலகும் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதப்பட வேண்டும். ஆகவே இனி இந்த அடிப்படையில் நாங்கள் வினாவுக்கு வருவோம். ஏபி என்பது ஆகிய இரண்டும் இரும்பு குண்டுகளாகும். இந்த ஏ குண்டிலிருந்து பி குண்டு எத்தனை உருவாக்க முடியும்? அப்போ இந்த நியம அலகுகளிலிருந்து நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். கிராம் வந்து 1000 கிராம், 1000 கிராம் வந்து 1 கிலோ. 1000 கிராம் வந்து 1 கிலோ. அப்போ இங்கே 2 கிலோகிராம் கிடக்கு. 2 கிலோகிராம் என்றால் இதை நாங்கள் மாறி பார்த்தா 1 கிலோவில் வந்து 1000 கிராம்கள் கணக்கு. 1 கிலோவில் 1000. அப்போ 2 கிலோவில் வந்து 2 கிலோவில் 2000 கிராம் காணப்படும். 2000 கிராம். அப்போ 1 கிலோவில் 1000 கிராம் என்ற 2 கிலோவில் 2000 கிராம். அப்போ 250 கிராம் குண்டுகளாக 50 கிராம் குண்டுகளாக எத்தனை உருவாக்க முடியும்? அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இப்போ
எங்கள்கிட்ட இருக்கிறது 2000 கிராம். 2000 கிராம் 50 கிராம் குண்டுகளாக மாற்றணும். 50 இப்படியே வச்சு பிரிப்போமாக இருந்தால் 2ல் பிரிக்க இயலாது, 20ல் 50ஆல் பிரிக்க இயலா, 200 200ல் 4 50கள் இருக்கு. 4 50 200. இங்கே ஒரு பூச்சியத்தை ஆக்கினா இங்கே போட்டுட்டா சரி. இப்போ 40 குண்டுகள் செய்யலாம். 40 குண்டுகள் செய்யலாம். இது ஒரு முறையில் வகுத்தல். இன்னொரு முறையில் வகுப்போமாக இருந்தால் நாங்கள் 2000 போட்டு கீழே 50 போடுவோம். இந்த சேவரையும் வெட்டி விடுங்க. வெட்டி விட்டால் 4 20 40. இப்படியும் நாங்கள் பிரிக்கலாம். உங்களுக்கு எது சுகமோ அந்த முறையில் பிரிங்க. ஆகவே இதில் 40 என்று எழுதிவிட்டால் சரி, 40 என்று போட்டால் சரி. அப்போ இது நிறைகள் தொடர்பான எண்ணக்கருவுடன் காணப்படுகின்றது. அப்போ நிறைகள் தொடர்பாக நீங்கள் பார்க்கப்பட வேண்டும். என்னமா என்றால் நியம அலகுகள் எது? அப்போ கிராம் கிலோகிராம் என்பது 2 நியம அலகுகள் காணப்படுது. நியம அலகுகளை எழுதும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதாமல் ஸ்மால் லெட்டர்ஸில், அதாவது சிறிய ஆங்கில எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அப்போ இங்கே உங்களுக்கு நிறைகள் தொடர்பாக கேட்கப்படுகின்ற பொழுது கிராமை கிலோவில் மாற்றுதல், கிலோவை கிராமில் மாற்றுதல், கிலோவையும் கிராமில் மாற்றுதல் அண்டு பல வகைகளில் இந்த வினாக்கள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வினாவை பார்ப்போம். இதுவும் நிறை தொடர்பான கேள்வி. இங்கே 3 வட்டங்கள் காணப்படுகின்றது. 3 வட்டங்கள், அதாவது 3 கோள வடிவம், ஒரு சதுரமுகி. இவ்வளவுடைய நிறையும் 1000 கிராம், 1 கிலோ. 3 சதுரமுகிகள் 3 ஒரே அளவான சதுரமுகிகள், ஒரு கோளம், அவ்வளோ 1400 கிராம். இங்கே பார்த்தோம்னா இது 600 கிராம். இப்போ எங்களுக்கு நாங்கள் தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு செல்லுது. இப்படிப்பட்ட வினா என்பது நாங்கள் என்ன நுட்பத்தை பயன்படுத்தணும் என்றால் தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு செல்லுது. எங்களுக்கு எது தெரியும் என்றால் இங்கே ஒரு குண்டும் ஒரு சதுரமுகியும் 600 கிராம். அப்போ இங்கே வெட்டுவோம். ஒரு சதுரமுகி, ஒரு இது ரெண்டினுடைய பெறுமதி 600 கிராம். 600 கிராம். 1000லேருந்து 600 கழிச்சு விட்டோம் என்றால், 1000லேருந்து 600 கழிச்சு விட்டோம் என்றால் மிகுதி 400 கிராம். எது 400 கிராம் என்றால் இந்த 2 வட்டங்களும் 400 கிராம். 2 வட்டங்கள் 400 கிராம் என்றால் ஒரு வட்டம் எத்தனை கிராம்? 200 கிராம். ஆகவே ஒரு வட்டத்தினுடைய பெறுமதி 200 கிராம். 200 மற்றதுக்கு 200. ஒரு வட்டத்தினுடைய பெறுமதி 200 கிராம். அப்போ எங்களுக்கு தெரிகின்றது ஒரு வட்டத்தினுடைய பெறுமதி 200 கிராம், 2 வட்டத்தினுடைய பெறுமதி 200 கிராம். அப்போ 200 அப்போ இங்கே பார்த்தோம்னா 2 4 6. முதலாவது விடயத்தில் பார்ப்போம் என்றால் இதுக்கு நாங்கள் 200 போட்ட நாங்கள், இதுக்கும் 200. ஆகவே இதுக்கும் 200 தான் பெறும். 200 பார்த்தா 600. 2 4 6 600. 1000 இருந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை 1000 இருந்து 600 கழிப்போமாக இருந்தால் இது 400, மிகுதி 400. ஆகவே இதனுடைய பெறுமதி 400. கூட்டி பார்த்தீங்கன்னா 4 2 6 2 8 2 10 1000. அப்போ இப்போ எங்களுக்கு தெரிகின்றது வட்டத்தினுடைய நிறை, அதாவது இந்த வட்டத்தினுடைய நிறையாது சதுரமுகியினுடைய நிறையாது என்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு.
வேறு ஒன்றுமே நாங்கள் இந்த இதை பயன்படுத்தவே இல்லை. எங்களுக்கு நாங்கள் இந்த தெரிந்ததிலிருந்து தெரியாததை இனம் கண்டது. அதான் இதனுடைய நுட்பம். எங்களுக்கு தெரிந்ததை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தெரியாததை பார்க்கறது, இனம் காட்டுறது. அப்போ எங்களுக்கு எது தெரியும்? ஒரு சதுரமுகியும் ஒரு வட்டமும் 600 கிராம்ன்றா தெரியும். அங்கே கொண்டு இது அதே போல் இங்கேயும் நாங்கள் அதே நுட்பத்தை நாங்கள் இங்கேயும் பயன்படுத்தலாம். அதே நுட்பத்தை நாங்கள் இங்கேயும் பயன்படுத்தலாம். இங்கே பாருங்க, இது 600ண்டா, இங்கே இதுவும் 600. 600ண்டா 1400 இருந்து 600 கழிப்போம். 1000 600 போனால் 400, 4 800. ஆக இங்கே 2னுடைய பெறுமதியும் 800. 2னுடைய பெறுமதி 800ண்டா இது 400. அப்போ நாங்கள் முதல் செய்ததும் அதான் வந்தது 400, இப்போ செய்தது 400. எப்படி செய்தாலும் ஒன்றுதான். இதனுடைய நுட்பம் என்னென்றால் தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு செல்லுதல். ஆகவே நிறை, இதனுடைய நிறை 200 கிராம், இதனுடைய நிறை 400 கிராம். நீங்கள் எழுதுகின்ற பொழுது இந்த 200 போட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஜி போடுங்கள். நீங்கள் இப்படி எழுதினால் நீங்கள் எழுதுவது தெளிவில்லாவிட்டால் 2000 என்று விளங்கிக் கொள்வேன். நீங்கள் சரியாக எழுதினாலும் கிட்ட எழுதினீங்கள் என்றால் 2000 என்றது புலக்காட்சி. அப்போ சிலவேளை நீங்கள் சரியாக எழுதினாலும் பிழை எடுக்க வேண்டிய தேவை, சிலவேளை சந்தர்ப்பம் வந்துடும். அருமந்த தேவையில்லாத ஒரு பிழை ஒன்று வந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் எழுதைக்குள்ளே சின்ன ஒரு இடைவெளி விடுங்க. சின்ன இடைவெளி விட்டால் சரி. அடுத்த பக்கத்துக்கு செல்லுவோம். சரி, அடுத்ததை பார்ப்போம்டா. இங்கே அளவு சாடிகள் இரண்டினதும் நீர் உள்ளது. 2 அளவு, இது திரவம் தொடர்பானது. கனவளவும் கொள்ளளவும் என்ற அலகு காணப்படுகின்றது. இங்கே முதல் நிறை என்ற ஒரு அலகில பார்த்தோம். இங்கே கனவளவும் கொள்ளளவும், இங்கே கனவளவும் கொள்ளளவும் பயன்படுத்தப்படுகின்ற நியம அலகுகளை பார்ப்போம். கனவளவும் கொள்ளளவும் என்றதுக்கு பயன்படுத்தப்படுகிற அலகுகள் மில்லி லீட்டர், லீட்டர் என்பது 2 அலகுகள் காணப்படுகின்றது. அதாவது இதை மில்லி லீட்டர் என்று சொல்லுவோம். மில்லி லீட்டர், மில்லி லீட்டர், இது லீட்டர். ரெண்டு அலகுகள் காணப்படுகின்றது. மில்லி லீட்டர், லீட்டர். 2 அலகுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது 1000 மில்லி லீட்டர் வந்து 1 லீட்டராக காணப்படும். 1000 மில்லி லீட்டர் 1 லீட்டர். 500 மில்லி லீட்டர் அரை லிட்டர். 250 மில்லி லீட்டர் கால் லிட்டர். 750 மில்லி லீட்டர் 4/3 முக்கால் லிட்டர் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே லிட்டர் மில்லி லிட்டர் தொடர்பான எண்ணக்கருக்களுடன் நாங்கள் இந்த வினாவை பார்க்க வேண்டும். இங்கேயும் என்ன வரும் என்றால் லீட்டருக்கும் மில்லி லீட்டருக்கும் இடையிலான தொடர்பு. லீட்டரை மில்லி லீட்டராக மாற்றுக, மில்லி லீட்டரை லீட்டராக மாற்றுக. லீட்டரையும் லீட்டரையும் மில்லி லீட்டரையும் மில்லி லீட்டரில் தருக.
என்ன மில்லி லீட்டரை லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் தருக. இப்படி மாறி 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 வினாக்கள் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதியில் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாட எண்ணக்கரு தொடர்பாக நாங்கள் இனி வினாவுக்கு வருவோம். அளவு சாடி 2 நீர் உள்ளது. ஏயிலும் பார்க்க பியில் அதிகமாக உள்ளதை மில்லி லீட்டரில் திரட்டாம். இப்போ ஏயிலே எவ்வளவு இருக்குது? ஏ என்பது இங்கே குறிக்கப்படவில்லை. இது ஏ, இது பி. என்ன ஏயில வந்து $500 மில்லி லீட்டர் காணப்படுறது. ஏயில வந்து 500 மில்லி லீட்டர் காணப்படுகின்றது. பியில வந்து 3 லீட்டர் காணப்படுகின்றது. பியில வந்து 3 லீட்டர் காணப்படுகிறது. ஏயிலும் பார்க்க பியில் அதிகமாக உள்ளது. ஏயில 500 மில்லி லீட்டர், பியில 3 லீட்டர். அதாவது இதை மாற்றுவோமானால் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டரில் 1000 மில்லி லீட்டர். ஆக இங்கே 3 லீட்டர் என்றால் 3000 மில்லி லீட்டர் என்றால் தெரியும் உங்களுக்கு. ஒரு லிட்டரில் 3000 மில்லி லீட்டர் இருக்கு. இங்கே 500 கழிச்சா 2500 மில்லி லீட்டர். இதுக்கான விடை வந்து 2500 மில்லி லீட்டர். அப்போ எப்பொழுதும் நியம குறியீடுகள் எழுதுகின்ற பொழுது கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத வேண்டாம். சில பேர் கடந்த கால பரீட்சைகளில் இப்படி எழுதியிருக்கிறார்கள். அதனால திருப்பி நான் சொல்கிறதுக்குரிய காரணம் இதுதான். எப்படி எல்லாம் மில்லி லீட்டர் இப்படி எழுதி கிடக்கு. சில வேளை மில்லி லீட்டர் இப்படி எழுதி இதை இப்படி எழுதினவர்களும் இருக்கிறார்கள். அவை இப்படி கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது. பெரும்பாலும் கிலோகிராமில் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் கே எழுதி கிடக்கும். கே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதியிருக்கும். அடுத்த பார்ப்போம். கூட்டுக்குள் உள்ள எந்த 2 எண்களை கூட்டும் போது கூட்டுத்தொகை 504 வரும். அப்போ ஏதாவது 2 எண்களை கூட்டுகின்ற பொழுது 504 வரும். இந்த எந்த 2 எண்களையும் எழுதுகின்ற பொழுது 504 வரும். அப்போ இதில் 504 வர வேணும் என்றால் இறுதி இலக்கங்கள் 2ஐயும் கூட்டுகின்ற பொழுது 4 வர வேணும். இறுதி இலக்கங்கள் இங்கே தரப்பட்டது பாருங்க. 90, 40, 140, 240, 364. இப்ப கேள்வியை நாங்கள் இலகுவாக விடை காணுவது எப்படி என்றால், கூட்டில் உள்ள 2 எண்களை கூட்டும் போது எந்த 2 எண்களை கூட்டும் போது எங்களுக்கு 504 வரும். 504 என்றால் பாருங்க, இந்த இது 2ஐயும் கூட்டேக்குள்ள கடைசி எண் 4ஆக வராது. இதை கூட்டேக்குள்ளையும் வராது. அப்ப கட்டாயமாக 364உடன் ஏதோ ஒன்றை கூட்டுகின்ற பொழுதுதான் 504 வரும். 304உடன் அப்ப இதுகளை ஒன்று மாறி மாறி கூட்டினா 504 வராது. ஏன்? இறுதி இலக்கங்கள் பூஜ்ஜியமாக காணப்படும். இறுதி இலக்கங்கள் பூஜ்ஜியமாக காணப்படுகின்ற 2 பூஜ்ஜியங்களை கூட்டுகின்ற பொழுது
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 4 வராது, 0 தான் வரும். ஆகவே 4உடன் அடிப்படையாக கொண்ட எண்ணை கூட்டவும். அப்போ கட்டாயம் எங்களுக்கு 364 அதோட எதை கூட்டினால் சரி என்று பார்ப்போம். 140 கூட்டிப்பா, 140 4 6 4 10க்கு சேவரில் 1 மிச்சம் 3 കൊണ്ട് 4 3 5 என்ன 140. 240 கூட்டி பார்ப்போம். 364உடன் 240 4 6 4 10க்கு சேவரில் 3 3 604. அவை எங்களுக்கு சரியான விடை 140. அப்போ நாங்கள் விடை எழுத வேணும். எப்படி எழுத வேணும் என்றால் 364 140 இப்படி எழுதினோம் என்றால் சரி. இந்த 2 இலக்கங்களையும் எழுத. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கூட்டி 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 நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க கூடாது. முதலாவது 90 40 கூட்டுறது, இப்போ 90 140 கூட்டுறது, அப்படி கூட்டி 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 கொண்டு நேரத்தை வீணாகக்கூடாது. நாங்கள் குறைந்த நேரத்தில் கூடிய கணக்கு செய்யணும். குறைந்த நேரத்தில் கூடிய கணக்கு செய்யணும் என்றால் எது எது கூட்ட தேவையில்லைன்றதை முதல் நாங்கள் இனம் காணணும். ரைட், இதையும் கூட்ட தேவையில்லை, அது விடுவோம். அப்போ இதையும் அப்படி கூட்ட பார்த்துட்டு எதோட கூட்டணும். கட்டாயம் 364ஓட ஏதாவதோட கூட்டணும். 364ஓட நாங்கள் கூட்டணும். இப்போ சின்ன இலக்கங்களை கூட்டி பிரயோசனம் இல்லை. 100 கூட்டினா கூட 464 தான் வரும். ஆகவே இந்த இதெல்லாம் கூட்ட தேவையில்லை. நாங்கள் சின்ன இலக்கங்களை கூட்ட தேவையில்லை. அப்போ அந்த 2ஐயும் விட்டுட்டு மிகுதி பெரிய இலக்கங்கள் 2ஐயும் கூட்டுறது எதில் வருதுன்றதை பார்த்தோம்னா சரி. அடுத்த வினாவை பார்ப்போம். இது நீளமும் தூரமும் என்ற அலகுடன் தொடர்பட்ட வினா. நீளமும் தூரமும் என்ற அலகுடன் PQR என்ற முக்கோணி இருக்கு. PQR இது கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வினாவினுடைய சாராம்சம். இப்படி வினா வந்தது. PQR என்ற முக்கோணி காணப்படுகின்றது. இதில் 10 சென்டிமீட்டர் நீளமான செப்பு கம்பி. இந்த மொத்தமான நீளம் 10 சென்டிமீட்டர் நீளமான ஒரு செப்பு கம்பியை மடித்து தான் இந்த முக்கோணி உருவாக்கப்பட்டது. இந்த முக்கோணியுடைய மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர். இப்போ நீளம் தூரம் தொடர்பான அலகில காணப்பட நியம அலகுகளை பார்ப்போம் என்றால் இந்த வினாவுக்கு செல்வதற்கு முதல் காணப்படும் என்றால் முதலாவது மில்லிமீட்டர் ரெண்டது ஒன்று இருக்கு. ரெண்டாவது சென்டிமீட்டர், அடுத்தது மீட்டர், அடுத்தது கிலோமீட்டர். இப்போ நீளமும் தூரத்திலேயும் தான் கணக்க குறியீடுகள் வரும். நீளம் தூரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகளாக 4, மற்ற எல்லாத்துக்கும் 2 3 வரும். இதுக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 அலகும் கட்டாயம் புலமை பரீட்சைக்கு வரும். 4 அலகும் வரும். நீங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் அலகுகள் போட்டிருக்கும், இதில் கீழங்கள் போட்டிருக்கும். துண்டினுடைய நீளத்தை மில்லிமீட்டரில் தருக என்று கேட்கப்பட்ட வினாக்களும் இருக்கு. இந்த செயலட்டையிலே நாங்கள் பார்த்து அப்போ இதுக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்று 4 அலகுகள் இருக்கு. இதுக்கு இடையிலான தொடர்புகளை நாங்கள் பார்ப்போம். பத்து மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர்.
இதுதான் இந்த தொடர்பு. 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், இவ்வளவும் தொடர்பு. ஆனால் எங்களுக்கு இவ்வளவு தேவையில்லை, இந்த அலகில் தேவை, இந்த கேள்வியில் தேவையில்லை. ஆனால் இந்த எண்ணக்கரு விளக்கம் வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை இந்த 4 விஷயத்தில். பார்ப்போம் என்றால் இனி கேள்வியை பார்ப்போம். இந்த முக்கோணியுடைய நீளம் PQR என்ற முக்கோணியுடைய நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த 10 சென்டிமீட்டர் நீளமான இந்த முக்கோணியில் வந்து இது எங்களுக்கு தந்திராக்கு 3.9, அதாவது 3 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். இது தந்திராக்கு 3.2, அதாவது 3 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் முதலாவது பக்கம். ரெண்டாவது பக்கம் 3 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர். அப்போ இவ்வளோத்தையும் கூட்டுவோம். நாங்கள் கூட்டுகின்ற பொழுது 9 2 11 மில்லிமீட்டர். அப்போ 11 மில்லிமீட்டர் என்று நாங்கள் போட இயலாது. 11 மில்லிமீட்டர் என்று நாங்கள் போட இயலாது. ஏன் 11 மில்லிமீட்டர் என்று போட இயலாது? நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் என்று பார்த்தனாங்க. அப்போ இங்கே 10 தாண்டி வந்ததுனால நாங்கள் 11 இருந்து 10 கழிச்சோம் என்றால் 1. இதுக்கு வர வேண்டிய விடை 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர். அப்போ இங்கே கொண்டை சேர்க்கணும். 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர். இது இந்த மொத்த நீளம், இதனுடைய நீளமும் 7 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் என்றால் எங்கள்கிட்ட 10 மொத்தம் சொல்றார். 10 சென்டிமீட்டர் சொல்றார். மொத்தம் முழுவதுடைய சுற்றளவு 10. அப்போ இனி நாங்கள் என்ன செய்யணும் என்றால் பத்து சென்டிமீட்டர்ல இருந்து 7 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டரை கழிக்கணும். அப்போ நாங்கள் இதை கழிக்கிறோம்டா நாங்கள் 10 சென்டிமீட்டர் 0.0 மில்லிமீட்டர், அதில் இருந்து 7 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர், அதாவது நாங்கள் 0 என்று போட்டாலே சரி, இல்லை 0 இல்லை 0 இல்லை 1. இதை நாங்கள் கழிக்க வேணுமென்றால் என்ன செய்யணும் என்றால் 0 இருந்து 1 கழிக்க இயலாது. அப்போ கடன் எடுத்து கழித்தல் என்று நாங்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற கடன் எடுத்து கழித்தல். ஆனால் உண்மையால் கடன் எடுத்து கழித்தல் இல்லை, கொண்டு வந்து கழித்தல். அப்போ இங்கேருந்து கொண்டு வந்தால் இது 10, 10ல் 1 போனால் 9 மில்லிமீட்டர். அப்போ இது 9 போயிட்டுது. ஆகவே இது 2 சென்டிமீட்டர். இப்போ திருப்பி ஒரு வினாவுக்கு வருவோம். PQR என்ற முக்கோணியானது 10 சென்டிமீட்டர் நீளமான செப்பு கம்பினால், இந்த முக்கோணியுடைய முழு நீளமும் 10 சென்டிமீட்டர் நீளமான செப்பு கம்பியினால் ஆக்கப்பட்டது. இங்கே பார்த்தோம்டா இது 3 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் நீளம் கொண்டது. இது 3 சென்டிமீட்டர்
2 மில்லிமீட்டர் நீளம் கொண்டது. இது மொத்தம் 10 என்றால், இதனுடைய மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர் என்றால், இந்த ரெண்டையும் கூட்டி போட்டு 10ல் இருந்து கழிச்சால் எங்களுக்கு விட வரும். இந்த ரெண்டையும் கூட்டுறது 3.9ஐயும் 3.2ஐயும் கூட்டுறது 3.9ஐயும் 3.2ஐயும் கூட்டினால் 7 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் என்று வரும். மொத்த கம்பியினுடைய நீளம் 10 சென்டிமீட்டர் என்றனால நாங்கள் அதிலிருந்து கழிச்சோம் என்றால் இதனுடைய பகுதி 2 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் என்ற தூரம். அப்போ கேள்வி என்னென்றா எங்களுக்கு பிக்யூவின் நீளம் ஜாது, அதான் கேள்வி. பிக்யூவின் நீளம் ஜாது. அப்போ பி வந்து பிக்யூடைய நீளம் 2 சென்டிமீட்டர். இங்கே அலகு ஏற்கனவே தந்திருக்கு, அதனால் நாங்கள் இந்த அலகு போட தேவையில்லை. 2 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் இது போட்டால் சரி. இப்படி போட்டோம் என்றால் சரி. இப்போ நீங்கள் திருப்பியும் 2 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் என்று எழுத தேவையில்லை. ஏனென்றால் இங்கே எங்களுக்கு குறியீடுகள் தரப்பட்டிருக்கு. குறியீடு ஒன்று தரப்படாவிட்டால் நீங்கள் அப்படி எழுத வேணும். குறியீடு தந்ததுனால நீங்கள் எழுத தேவையில்லை. ஆக இதுக்கு 2 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் என்று போட்டால் சரியானபடியாக கருதப்படும். அடுத்த வினாவை பார்ப்போம். இங்கு காட்டப்பட்டுள்ள தள வடிவ காகிதத்தாளை மடிக்கும் போது பெறக்கூடிய திண்ம யாது? அங்கே பார்க்கும்போது இங்கே தளவடிவம், இப்போ தளவடிவம் இது திண்மங்களும் தளவடிவம் என்ற ஒரு பாடத்தோடு தொடர்பட்டது. திண்மங்களும் தளவடிவங்களும் என்ற ஒரு பாடத்தோடு தொடர்பட்டது. இந்த அலகில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் கோடு. கோடு என்ற ஒரு விடயம் பார்க்கணும். கோட்டில் 2 கோடு இருக்குது. ஒன்று நேர்கோடு, ரெண்டாவது வளைகோடு. கோடு என்பதில் 2 விடயங்கள் காணப்படுகின்ற, ஒன்று நேர்கோடு, ரெண்டாவது வளைகோடு. நேர்கோடை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சாய்ந்த கோடு, நிலைக்குத்து கோடு, கிடைக்கோடு என்று 3 வகையான கோடுகள் இருக்குது. சாய்ந்த கோடு இஞ்சால சாய்ந்தது அல்ல இஞ்சால சாய்ந்தது. எப்படி சாய்ந்த கோடு, நிலைக்குத்து கோடு, கிடைக்கோடு என்பது 3 வகையான கோடுகள் காணப்படுகின்றது. வளைகோடு என்பது இப்படி ஏதாவது ஒரு அமைப்பில் வளைகோடு, நேரில்லாத ஒரு கோடு தான் வளைகோடு. இந்த கோடுகள் என்பது காணப்படும். முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம், இந்த திண்மங்களும் தளவடிவங்களும் என்ற அலகில் 2வது விடயம் பார்க்கணும். தள வடிவம். தள வடிவங்கள் என்ற ஒரு பகுதி பார்க்கணும். தள வடிவம் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம், வட்டம், சதுரம், முக்கோணி, செவ்வகம். இவ்வளவு இதுகளும் காணப்படுகின்றது. அதாவது தள வடிவங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தரம் 5ற்கு வேறு வேறு தள வடிவங்களும் காணப்படுகின்றது. புலமை பரீட்சை சிந்தனையோடு அல்ல புலமை பரீட்சை எண்ணக்கருவோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தள வடிவங்கள் இவ்வளவு தான். இந்த முக்கோணத்தில் வேறுபட்ட தள வடிவங்களும் காணப்படுகின்றது. இது இங்கே செங்கோண முக்கோணி காணப்படுகின்றது. இரு சமபக்க முக்கோணி, சமபக்க முக்கோணி, செங்கோண முக்கோணி என்று 3 வகையான முக்கோணிகள் காணப்படுகின்றது. என்ன சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, செங்கோண முக்கோணி 3 வகையான தள வடிவங்கள் பார்க்கணும். தள வடிவங்களுடைய பண்புகளை நாங்கள் பார்ப்போம். தள வடிவங்களுடைய பண்பு சமச்சீர். இதுக்கு பல சமச்சீர் கோடுகள் உண்டு. பல சமச்சீர் கோடுகள் பல. இதுக்கு சமச்சீர் கோடுகள் 2, இதுக்கு சமச்சீர் கோடு 4, இதுக்கு சமச்சீர் கோடு 3, இதுக்கு சமச்சீர் கோடு 1, இதுக்கு சமச்சீர் கோடு இல்லை. இப்போ சமச்சீர் கோடுகளை அடிப்படையாக நாங்கள் பார்க்க இந்த அலகில், அதாவது
தளவடிவங்கள் திண்மங்களும் தளவடிவங்களும் என்ற அலகில் முதலாவது கோடு என்ற விடயத்தை பார்க்கணும். ரெண்டாவது தளவடிவங்களை பார்க்கணும். தளவடிவங்களுடைய பண்புகளை பார்க்கணும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்றால் அடுத்த பார்ப்போம் என்றால் திண்ம உருக்கள் என்ற ஒரு அலகு. திண்ம உருக்கள் திண்ம உருக்கள்ல நாங்கள் பார்ப்போம் என்றால் சதுரமுகி, கனவுரு, உருளை, கோளம், நான்முகி, அரியம். இவ்வளவு விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது முதலாவது கோடுகள், ரெண்டாவது தளவடிவங்கள், மூன்றாவது திண்ம உருக்கள். திண்ம உருக்களில் முதலாவது சதுரமுகி, கனவுரு, உருளை, நான்முகி, அரியம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை பார்க்கணும். இந்த விடயங்களில் நீங்கள் இதனுடைய பண்புகளை பார்க்கணும். பண்புகள் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது என்னென்னத்தை பார்க்க வேண்டும் என்றால் முகம், உச்சி, விளிம்பு, வளைந்த விளிம்பு, வளைந்த மேற்பரப்பு என்ற விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். முகம், உச்சி, விளிம்பு, வளைந்த விளிம்பு, வளைந்த மேற்பரப்பு ஆகிய விடயங்களை பார்க்கணும். இந்த எண்ணக்கருக்களுடன் தான் இந்த வினாக்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வினாவை பார்ப்போம். இங்கு காட்டப்பட்டுள்ள தளவடிவ காகிதத்தாளை மடிக்கும் போது பெறக்கூடிய திண்ம உரு யாது? இங்கே இதை நாங்கள் மடிச்சோம் என்றால் எவ்வாறான உரு வரும் என்றால் நான்முகி ஒன்று வரும். அதான் இங்கே பார்ப்போம் என்றால் நான்முகிக்கு விளிம்புகளாக 6 விளிம்புகள் இருக்கு. அதாவது இந்த கோடுகள் 6 விளிம்புகள் காணப்படுகின்றது. ஆறு விளிம்புகள் காணப்படுகிறது. முகங்களா பார்ப்போம் என்றால் முகங்கள் 4 முகங்கள் காணப்படுகிறது. உச்சிகளை பார்ப்போம் என்றால் 1, 2, 3, 4 உச்சிகள் காணப்படுகிறது. அதான் 4 முகங்கள், 4 உச்சிகள், 6 விளிம்புகள் காணப்படுகின்றது. ஆகவே இதுக்கு நாங்கள் இந்த வினாவுக்கு வருவோம் என்றால் இங்கு காட்டப்பட்டுள்ள தளவடிவ காகிதத்தாளினை மடிக்கும் போது பெறக்கூடிய திண்ம உரு யாது? இதுக்கு விடை நான்முகி. நான்முகி என்று எழுதினீர்கள் என்றால் சரியாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு வருவோம். நூறு பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்று ஏதாவது அடுத்தடுத்து வரும் 2 பக்கங்களை கூட்டும் போது பெரும் எண் ஒற்றை எண்ணாக வருமா இரட்டை எண்ணாக வருமா என்பதுதான் கேள்வி. அதாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து, நீங்கள் கணித புத்தகத்தை எடுக்கலாம், தமிழ் புத்தகத்தை எடுக்கலாம், ஏதாவது நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்கள், முதலாவது பக்கம் அல்லது 2வது பக்கம்,
இரண்டாவது பக்கம் அல்லது மூன்றாவது பக்கம், இப்படி அடுத்தடுத்து 100வது பக்கம் 101வது பக்கம். இதான் அடுத்தடுத்து என்றவுடைய கருத்து. இதான் அடுத்து அடுத்து வரும் இரண்டு பக்கங்களின் எண்களை கூட்டும் போது வருவது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா. அப்ப எப்பொழுதும் இரண்டு ஒற்றை எண்களை கூட்டுகின்ற பொழுது, ஒற்றை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுது இரட்டை எண் வரும். ஒற்றை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுது இரட்டை எண் வரும். இரட்டை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுதும் இரட்டை எண்கள் வரும். ஒற்றை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுது இரட்டை எண் வரும். இரட்டை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுதும் இரட்டை எண் வரும். உதாரணமாக பார்ப்போம். 1 ஒற்றை எண், 3 ஒற்றை எண் 4, 5 ஒற்றை எண், 7 ஒற்றை எண் 12. அப்போ ஒற்றை எண்கள் ஏதாவது இரண்டு ஒற்றை எண்களை கூட்டுகின்ற பொழுது கட்டாயம் இரட்டை எண் வரும். அதே போல இரட்டை எண்ணை கூட்டினோம்னா 2 சக 4, 6, 10 சக 20, 30. ஏதாவது இரட்டை எண்களை கூட்டினாலும் இரட்டை எண் தான் வரும். அப்போ ஒற்றை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுது இரட்டை எண்கள் வரும். இரட்டை எண்கள் இரண்டை கூட்டுகின்ற பொழுது இரட்டை எண்கள் வரும். ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டுகின்ற பொழுது, ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டுகின்ற பொழுது அது ஒற்றை எண்ணா வரும். 1, 2, 3, 10, 11, 22, 21. இப்படி ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் நாங்கள் கூட்டினால் கட்டாயம் ஒற்றை எண் தான் வரும். அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த வினா வருகின்றது. நூறு பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்றில் ஏதாவது அடுத்தடுத்து வரும் இரண்டு எண்களை கூட்டும் போது பெரும் எண் ஒற்றை எண்ணாக இருக்குமா இரட்டை எண்ணாக வருமா? இதுக்கான விடை நிச்சயமாக ஒற்றை எண் என்பது நீங்கள் பயப்படாமல் எழுதலாம். ஒற்றை எண். என்னென்று போட்டிங்களா? சரி, வெயிட், ஒரு 5 கேள்வி இருக்கம்மா. இல்லை, சரி சரியா ஸ்டார்டா? ஓகே, அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா 4 சக 3 கூட்டும்போது பின்னங்கள் தொடர்பான அலகு கூட்டுகின்ற பொழுது நாங்கள் முன்னாங்கு 12, 3 6, 4 கூட்டினவண்டா 10 12, அதாவது 12 10 என்றது வரும். 12 10 என்னென்று கூட்டுவீங்கள் என்றால் இதையும் பெருக்கிஞ்சால போடுங்க. முன்னாங்க 12, 3 6, 4 இவ்வளோத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா சரி. இது கடந்த கால இந்த வினா வந்து பழைய 5ஆம் ஆண்டு பாட புத்தகத்தில் காணப்படுகின்றது. புதிய பாட அலகின்படி இந்த பின்னங்களை கூட்டல் என்பது உங்களுக்கு கடினம் என்பதனால அதை நிறுத்திக்கிறாங்க. அதனால இந்த அலகுக்குள்ளே நான் நீண்ட விளக்கம் செய்யவில்லை. அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். உருவில் நிறம் தீட்டப்படாத பகுதியை பின்னத்தில் தருக. நிறம் தீட்டப்படாத பகுதி இப்போ இது ஆகவே இது பாருங்க, ஒரு முக்கோணியை இங்கே 2ஆக நிறம் தீட்டுக்கிறேன், 2ஆக பிரிச்சுக்கிறேன். இது ஆக மொத்தமாக இங்கே 1 2 3 4 முக்கோணிகள் காணப்படும், பெரிய முக்கோணிகள். ஒவ்வொரு பகுதியையும் 2ஆக்கினால் 8 என்பது சரி. 8 ஒவ்வொரு பகுதியையும் 2ஆக்கினால் இது 2 இது 2 இது 2 இது 2 என்று 2ஆக்கினால் 8 வரும். 2 4 6 8 என்பது வரும். கேள்வி என்னன்னா நிறம் தீட்டப்படாதது.
1 2 3 நிறம் தீட்டப்படாத பகுதியை பின்னத்தில் தருகின்ற 8 இல் 3 என்பது விடை. அடுத்த வினாவுக்கு வருவோம். இங்க கூட்டடம் 3685 329 15 5 5 10 9 19 1 மிச்சம் 8 2 10 2 12 1 மிச்சம் 6 4 10க்கு செவரில் 1 மிச்சம் 4 கூட்டுகண்டால் அப்ப இதுல 4029 என்று நீங்கள் போட்டீங்கன்னா சரி. 4029 என்று நீங்கள் போட்டீங்களா சரி. அடுத்த வினாக்கு வருவோம். எண்கோலத்துடன் தொடர்பு கேட்ட வினா. பாருங்க, இதில் இந்த தொடர்பு இருக்க விளங்கப்படுத்தினால் நீங்கள் அடுத்ததுகளை விளங்குவது சுருக்கம். 2 3 2 3 5 5 2ஆல் பெருக்கினா 10. இதை பார்த்தீங்கன்னா 6 4 10 10 2ஆல் பெருக்கினா 3 3 4 4 2ஆல் பெருக்கினா 8. இடைவெளிக்கு வர வேண்டியது 8. அடுத்த பாருங்க, இங்கே 2 இந்த எண்கோலத்தை பாருங்க. 2 3 2 5 4 7. அதான் 3 5 7 2 4 6 7 9 ஒன்றை விட்டது. 3 5 7 9 2 4 6 5 8 வரும். அப்போ இதில் வர வேண்டியது இதில் 6 இதில் 9. ஆகவே இந்த செயலட்டையுடன் நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இன்றைய வகுப்பில் பல விடயங்களை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ந்தும் டான் டிவியுடைய கல்வி குழுமத்துடன் சேர்ந்திருங்கள். நடைபெறுகின்ற புலமை பரீட்சையில் நல்ல பெறுபேறுகள் எடுக்க உங்களுக்கு டான் டிவியுடைய கல்வி குழுமமும் நாங்களும் சேர்ந்து ஆசிரியர்களையும் பாராட்டுகளையும் வழங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.